மார்க்கெட்டில் நான் வந்து இந்த பாக்ஸாக பிளேசஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரிவர்சல் ஆன இடம். இந்த ரிவர்சல் ஆன எல்லா இடத்துக்கும் ஒரே ஒரு ஒத்துமை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரிவர்சல் ஆன இடத்த நம்ம எங்கே பார்க்கணுங்கிறத பார்த்துடலாம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கேயும் நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். என்னன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாருங்க. அந்த கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 1% கால்குலேட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கரண்ட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 4200ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 4200ல் 10% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னா 420. அதுவே 1% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா 42. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 1% எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு. இந்த கோல்டு மார்க்கெட் நம்மளுக்கு 1 மந்த்துக்கு 22 ட்ரேடிங் டேஸ், அதாவது ஃபாரெக்ஸில் கோல்டு மார்க்கெட் வந்து 22 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. சரிங்களா? இந்த 22 ட்ரேடிங் டேஸில் மினிமம் 18 ட்ரேடிங் டேஸ் என்ன நடக்கும் அப்படின்னா 2% ஒரு நாளைக்கு மூவ் ஆகும். அது பையா இருக்கலாம், செல்லா இருக்கலாம், இல்ல பை 1% போயிட்டு செல் 1% வரலாம், இல்ல பை 0.5% போயிட்டு செல் 1.5% வரலாம். இந்த மாதிரி ஓவரால் ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணும்போது 2% வரும் 18 ட்ரேடிங் டேஸுக்கு. சரிங்களா? அதாவது 22 ட்ரேடிங் டேஸ் இருக்கு. அதுல 18 நாள் இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும் 2%. இதுவே 1 வீக்குக்கு எவ்வளோ மூவ் ஆகுன்னா அப்ராக்சிமேட்டா 5 to 10% மூவ் ஆகும். சரிங்களா? அதுவே 1 மந்த்துக்கு எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்களா 8%லிருந்து 20% வரைக்கும் மூவ் ஆகும். அதாவது மார்க்கெட்டோட கரண்ட் பிரைஸ் வேல்யூக்கு இவ்வளோ மூவ் ஆகும். சரிங்களா? 8% to 20% வரைக்கும் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் ஆக போறது இல்லை. மார்க்கெட் எப்படி டிராவல் ஆகுன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். இந்த ரேஞ்ச் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறது எவ்வளோன்னா, எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து கோல்டுக்கு நான் சொல்றேன் ஒரு $400 பை ஆகுது. சரிங்களா? $400 பையானா எவ்வளோ ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் மினிமலா வரும்னா இந்த பையானது ஃபுல்லா 3 பங்குன்னு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பங்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஈஸியா நாம புரியணும்னா இது வந்து ஒரு $300 பையா இருக்குன்னா மினிமம் $100 செல் ஆகும். சரிங்களா? 100ல இருந்து நம்மளுக்கு 200 ஆவரேஜா ட்ரெண்ட் வைஸ் செல் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா 100% $300 செல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் போகுது, இந்த ரிவர்சலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரிவர்சல் எப்படி நடக்கும், அதாவது நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன்ல இந்த ரிவர்சலை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, மார்க்கெட் இப்போ இங்க செல் வந்துருச்சு. இந்த இடத்துல ரிவர்சல் நடக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதை அட்லீஸ்ட் 4 hour டைம் ஃப்ரேமுக்கு மேல பாருங்க. 4 hour டைம் ஃப்ரேமுக்கு கீழே பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 4 hour டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு லோ கொடுத்துருக்கு, பையா இருக்கு, செல்லா இருக்கு. ஆனா இந்த லோவை பிரேக் பண்ணல, ஃபர்தரா இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 விதமா நாம இதை அடுத்தது பை போலாங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான மெத்தேடு, ஒரு லோ கொடுத்துருக்கு, பையா இருக்கு, இது செல் ஆயிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணாம ஹையை பிரேக் பண்ணா பை ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது மெத்தேடு எப்படி பார்க்கலாம்னா இந்த லோ டு ஹை. சரிங்களா? இந்த லோவை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும், ஹையை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க, ஃபிபனோச்சி வீடியோல. சரிங்களா? அதுல உங்களுக்கு இது தெளிவாக தெரியும். இப்போ இந்த ஃபிப் டூல எடுத்துக்கோங்க. இந்த ஃபிப் டூல எடுத்துக்கிட்டு இந்த லோ டு ஹை நாம மார்க் பண்றோம். இந்த லோ டு ஹை மார்க் பண்ணும்போது இந்த 618 நம்மளுக்கு டச் ஆகி, அதாவது இதுல ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 382னா இந்த ஏரியா ஃபுல்லா 382 தான், அதாவது அப் டு 618 வரைக்கும். 618னா இந்த ஏரியா ஃபுல்லா 618 தான் அப் டு 1 வரைக்கும். அப்போ இந்த 382லயோ இல்ல 618லயோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான நம்மளுடைய கேண்டில் வரணும். நம்மளுடைய கேண்டில் மீன்ஸ் அதாவது இந்த மாதிரி பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலோ பை சைடு பார்க்கறதா இருந்தா இல்ல இந்த மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்டோ வரணும்.
இது ஏன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்னு சொல்றோம்னா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து பை போயிருப்பாங்க. அதனால செல்லர்ஸோட கண்ட்ரோலை பையர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணதுனால கண்ட்ரோல் ஷிஃப்ட்னு சொல்றோம். அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ராங் கேண்டில், இது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் பையர்ஸ் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட். ஒன்று நம்ம செல் பார்க்குறோன்னா இது இந்த 2 கேண்டில் ஒன்று வரணும், பை பார்க்குறோன்னா இந்த 2 கேண்டில் ஏதோ ஒன்று வரும். இந்த ஏரியாவை நாம் பார்க்குறோம். இந்த ஏரியாவில் 4 ஹவர்லேயே கண்ட்ரோல் ஷிஃப்ட் வந்துருக்கு. நம்மளுக்கு 4 ஹவரில் வரணுமா அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவர்லேயும் வரலாம். இப்போ 1 ஹவர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, மார்க்கெட் இது வந்து 382, இந்த இடத்துல எந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டும் வரல. 1 ஹவரில் இந்த கேண்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டிலாக வந்திருக்கு, இந்த கேண்டில் ஸ்ட்ராங் கேண்டிலாக வந்திருக்கு. எய்தர் நீங்கள் இங்கே பை ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை இங்கே கூட பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் கொடுக்க போகுதுன்னா ஒரு பை ஆயிட்டு 618 டச் பண்ணியோ இல்லை 618 கீழே இருந்தோ மார்க்கெட் மேலே போகும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் செல்லா இருக்கு. எப்படி செல்லா இருக்கு? அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு பாருங்க, இது எத்தனை பர்சன்டேஜ் பை ஆயிருக்குன்னு. நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பை ஆயிருக்குன்னா 8.86% பை ஆயிருக்கு. நான் என்ன சொன்னேன்? நம்மளுக்கு மினிமம் 5%லயோ இல்ல 10%லயோ நமக்கு ஒரு ரிவர்சல் வரலாம். 5%ங்கிறது 4 to 5%, 10ங்கிறது 8 to 10%. சரிங்களா? ஒரு ரிவர்சல் வரலாம். இது வந்து ட்ரெண்ட் பேஸில் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். இந்த ரிவர்சல் இதெல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து பை போகுது, இந்த இடம் நம்மளுக்கு தேவை தான், அதை சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து பை போகுது, செல் ஆகுது, பை போகுது, செல் ஆகுது, பை போகுது, செல் ஆகுது. எங்கே நம்மளுக்கு ஒரு பை போயிட்டு அதை உடைச்சிருக்கு, இந்த இடத்துல உடைச்சிருக்கு. சரிங்களா? ஒன்று நீங்கள் இங்கே டைரெக்டாக என்ட்ரி எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி உடைக்கிற இடத்துலையும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த உடைக்கிறத பார்க்கலாம், இந்த உடைச்ச இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு இந்த ஹை டு இந்த லோ ஃபிப் மார்க் பண்ணுங்க, 618 மார்க் பண்ணுங்க. இந்த இடம் 618. சரிங்களா? இந்த 618ல 1 ஹவர் போயிருங்க. நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். 1 ஹவர் போயிட்டு கரெக்டாக அந்த 618 1 ஹவரில் நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய கேண்டில் செல் கேண்டில் கிடைச்சிருக்கா, ஸ்ட்ராங் கேண்டில் இல்லைன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில். நல்லா பாருங்க, மார்க்கெட்ல இந்த இடம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கேண்டில் 1 ஹவர்ல கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில் அப்படின்னா எங்க கிடைச்சிருக்குன்னா இந்த பிளேஸ்ல ஸ்ட்ராங் கேண்டில் கிடைச்சிருக்கு. மார்க்கெட் இதுக்கு மேல பையே ஆகல, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்ல கூட பை ஆயிருக்கு, அதுவும் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கல, அதுக்கப்புறம் செல் தான் வந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங் கேண்டலுக்கு அப்புறம் மார்க்கெட் செல் தான் கண்டினியூவா வந்திருக்கு. இந்த பிளேஸ்லயும் நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஆனா இந்த ஸ்ட்ராங் கேண்டலுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கல. ஸோ இதுதான் இப்போ இந்த 2 இடத்த பார்த்தோம். அடுத்தது இந்த பிளேஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த ஹை டு இந்த லோ எத்தனை பர்சன்டேஜ் செல் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. நம்மளுக்கு செல் ஆயிருக்கிற பர்சன்டேஜ் 10% மார்க்கெட் ரிவர்சலுக்கான ஒரு ஷைன் கொடுக்கும். எப்படி இந்த ரிவர்சலுக்கான ஷைன் கொடுக்குதுன்னா நல்லா கவனிங்க, இந்த லோ டு ஹை ஃபிப் மார்க் பண்ணுங்க. ஃபிப் மார்க் பண்ணிட்டு இந்த 618 எப்ப டச் பண்ணுதுன்னு பாருங்க. நான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மார்க் பண்ணிட்டு 1 ஹவர் போயிடுறேன். இப்போ நான் 1 ஹவர் போயிட்டு நல்லா கவனிங்க, இந்த ஏரியாவில் எங்க நம்மளுடைய கேண்டல் வந்திருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் மாதிரி தான் இருக்கு, ஆனா எனக்கு ஃபுல் கன்ஃபர்மேஷன் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு எங்க வந்திருக்குன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் இதை டச் பண்ணதுமே எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில் வரணும். எனக்கு ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கா, இந்த கேண்டில் இருந்து பார்க்கணும் ஸ்ட்ராங் கேண்டில் வந்திருக்கானா இங்க வந்திருக்கு. அப்போ என்னுடைய என்ட்ரி எங்க இருக்குன்னா இந்த பிளேஸ்ல. ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்ட்ராங் கேண்டிலுக்கு கீழே வைக்கலாமா? எஸ் வைக்கலாம், 1:1 போகும். ஆனா பெரிய ப்ராஃபிட் போகும்போது ஓவரால் லோ எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு நியர்பை ஸ்டாப் லாஸ் வரல. மேபி நம்ம 1.2 பாயிண்ட் மேல கீழே வச்சிருந்தா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கலாம். கரெக்டா எக்ஸாக்டா வச்சிருந்தா கூட இந்த இடம் ஸ்டாப் லாஸ் இல்லை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கேண்டில் வந்த பிறகு மார்க்கெட் கண்டினியூஸா பை ஆயிருச்சு. சரிங்களா? எல்லா பிளேஸ்லயும் பாருங்க
பாருங்க, இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் கிடைச்ச பிறகு ஒரு ஸ்ட்ரென்த் கேண்டில் வந்தா நம்மளுக்கு மார்க்கெட் கண்டினியூ ஆயிரும். அதே மாதிரி இந்த செல்லுலையும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் கேண்டில் கிடைச்சா நம்மளுக்கு மார்க்கெட் அதே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அதே மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க, மார்க்கெட்டு ஒவ்வொரு பிளேஸ்லயும் எப்படி திரும்புது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதாவது 10% இல்ல 5% கீழே வந்துட்டு ஒரு பை கொடுக்கும். சரிங்களா? இந்த பை நம்மளுடைய கேண்டலா இருக்கணும். அந்த பைக்கு அப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு 60% வரைக்கும் வரும். அந்த 60% இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் கேண்டல் கிடைச்சா நம்ம இங்க இருந்து பை போலாம். இல்ல இந்த ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணா நாம் பை போகலாம். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கிடைச்சி இதுக்கு ஃபிப்பை மார்க் பண்ணி இந்த 60%க்கு அப்புறம் ஸ்ட்ராங் கேண்டில் ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிடைக்கணும். இல்லை இதை பிரேக் பண்ணணும். இந்த 2ல ஒரு விஷயம் நடந்தா நீங்க கண்டினியூஸா பையை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. என்னுடைய கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்.